அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், PCOS Specialty Center, India's first exclusive Siddha hospital only for women, ஷாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவ இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய, உங்களுடைய கட் ஹெல்த்தை மேம்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு புரோட்டீன், ஒரு அமினோ அமிலம் என்ன, அது அடங்கிய உணவுப் பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி சர்க்கரை நோய் கட்டுப்படாமல் இருக்கிறதுக்கு, இரத்த அழுத்தம் கட்டுப்படாமல் இருக்கிறதுக்கு, கொலஸ்ட்ரால் சார்ந்த விஷயங்கள் கட்டுப்படாமல் இருக்கிறதுக்கு மாத்திரையெல்லாம் எடுத்தோம் டாக்டர், எதுவும் குறைய மாட்டேங்குது, டயட் இருக்கிறோம், வாக்கிங் போகிறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம், எதுவும் கண்ட்ரோலில் இல்லை, திடீர்னு தைராய்டுன்னு சொல்கிறாங்க, திடீர்னு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு எதிராக செயல்படக்கூடிய நிறைய ஆட்டோ இம்யூன் டிஸார்டர், இது எல்லாம் உருவாகிறதுக்கு எல்லாம் குடல் ஆரோக்கியமின்மை தான் காரணமாக இருக்குது. ஸோ லீக்கி கட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்குது. ஆனால் அதை நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும், கண்டிப்பாக இந்த அமினோ அமிலம் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு இந்த கட் ஹெல்த்துக்கு முக்கியமான ஒரு சத்துப்பொருள் பார்த்திங்கன்னா குளுட்டோதையோன் அப்படிங்கிற ஒரு சத்துப்பொருள் தான். ஸோ இன்றைக்கி கட் ஹெல்த்துன்னு போனாலே குளுட்டோதையோன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதில் என்ன அமினோ அமிலம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இது 3 அமினோ அமிலம் உள்ளடக்கியதாக இருக்கிறதான் இந்த குளுட்டோதையோன் அப்படிங்கிற சத்துப்பொருள். 3 அமினோ அமிலம் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒன்று குளுட்டமிக் ஆசிட், இன்னொன்று சிஸ்டைன், இன்னொன்று கிளைசின். இந்த 3 அமினோ அமிலமும் ப்ராப்பராக இருந்துச்சு நம்ம ரத்தத்தில் அப்படின்னு சொன்னால் நம்ம குடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். இதை ஷார்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா GSH அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த GSH அமினோ அமிலம் நம்ம ரத்தத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் என்னென்னலாம் நடக்கும் தெரியுங்களா? உங்கள் குடலில் வீக்கமே இருக்காது. ஸோ IBS மாதிரி சாப்பிட்டோன்னே மோஷன் போகிறேன், மலச்சிக்கல்னால கஷ்டப்படுறேன், மோஷன் சீலாக கலந்து போகுது, இப்படிங்கிற கம்ப்ளைண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அமினோ அமிலம் குறைவாக இருந்தால் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த வீக்கத்தை குறைச்சி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை உடையதாக இருக்கிறது இந்த GSH அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமினோ அமிலம் தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றல் நல்லபடியாக இருக்கணும், நமக்கு எந்த விதமான கிருமி தொற்றோ, வைரல் தொற்றோ, பாக்டீரியல் தொற்றோ, ஃபங்கல் பிரச்சனையோ வரக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் இந்த அமினோ அமிலம் நம்ம ரத்தத்தில் நல்லபடியாக இருக்கணும். இப்போ நமக்கு கேன்சர் வரவே வேண்டாம், கேன்சரை தடுக்கக்கூடிய செல்கள் நம்ம உடம்புல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்கு பேர் T செல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த T செல்ஸோட ஃபங்க்ஷனை அதிகரிக்கக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா இந்த 3 அமினோ அமிலங்களுக்கும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இது எப்படி டாக்டர் உருவாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு செல்லுமே இந்த GSH அப்படிங்கிற அமினோ அமிலத்தை சுரக்கும். ஸோ அதனால தான் ஒவ்வொரு செல்லுக்குமே பார்த்திங்கன்னா அந்த ஆக்சிஜனேற்ற தன்மையை தடுக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன், அந்த ஏஜிங் ப்ராசஸை தடுக்கக்கூடிய தன்மை உருவாகுது. ஆனால் நமக்கு வயது ஆக ஆக இந்த 3 அமினோ அமிலங்களும் உள்ள அந்த GSH காம்பவுண்ட் குறைய ஆரம்பிச்சிரும். எப்போ வயது ஆக ஆக குறையுதோ அப்போ தான் நம்ம நிறைய பேர் குடல் ஆரோக்கியத்துக்கு இல்லாமல் போகுது. இப்போ நம்ம 30-40 வயசு வரைக்கும் நம்ம பெரியவங்களாம் வீட்டில் இருக்கவங்களாம் சொன்னாங்க, இதெல்லாம் சாப்பிட்டா கூட கரைக்கிற வயசுமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது என்ன காரணம்னா, அது வரைக்கும் நம்ம கட் ஹெல்த் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான். இந்த 3 அமினோ அமிலங்களும் ஒவ்வொரு செல்லும் உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய அமினோ அமிலமாக இருக்குது. அப்போ வயது ஆக ஆக அந்த செல்களுடைய வேலை குறைய குறைய இந்த கட் ஹெல்த், குடல் ஆரோக்கிய சம்பந்தமான இந்த 3 அமினோ அமிலங்களும் குறைய ஆரம்பிச்சிருது. அப்போ இதை நம்ம மேம்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உணவின் மூலம் நம்மளால் மேம்படுத்த முடியும். என்ன மாதிரி சேர்த்துக்கலாம்? அன்றாட நம்ம உணவில் சேர்த்தக்கூடிய பட்டை, மஞ்சள், ஏலக்காய், கிராம்பு, பூண்டு, இது எல்லாத்துக்கும் இந்த அமினோ அமிலத்தை அதிகரிக்கக்கூடிய தன்மை உண்டு. அதே மாதிரி பிளாக் பீன்ஸ் நம்ம சுண்டலாக சாப்பிடலாம், கிட்னி பீன்ஸ் நம்ம சாப்பிடலாம். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த GSH காம்பனண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் உணவில் நம்ம அன்றாடம் சேர்த்திட்டு வர விஷயந்தான். ஆனால் கொஞ்சம் கான்ஷியஸாக, கொஞ்சம் கரெக்டாக, கொஞ்சம் கூடுதலாக நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே இந்த பிரச்சனையை நம்ம குறைக்க முடியும்.
கண்டிப்பாக இதுக்கு வந்து வைட்டமின் சி சத்து நிறைந்த உணவுகள் அதிகமாக சேர்த்துக்கணும். ஸோ டெய்லி ஒரு கொய்யாப்பழம் எடுக்கலாம், இல்லை ஒரு கிவி வாரத்துக்கு 2-3 நாள் நம்ம எடுத்துக்கலாம். குடைமிளகாய் வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் நம்ம வந்து சட்னியாவோ இல்லைன்னா அதுலேருந்து நம்ம வந்து பொடி மாஸ் மாதிரியோ பண்ணி சாப்பிட்லாம், இல்லை பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் குடல் ஆரோக்கியத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். வைட்டமின் சி சத்து கண்டிப்பாக தேவை. லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறது கூட ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி வைட்டமின் இ சத்து நிறைந்த உணவுகளுமே இந்த ஜிஎஸ்ஹெச் அமினோ அமில காம்போனண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அப்போது அந்த வைட்டமின் இ சத்து நிறைந்தது நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம். பாதாம்லேயே நமக்கு கிடச்சிரும், பூசணி விதையில் நமக்கு கிடைக்கும், ஆலிவ் ஆயிலில் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம நார்மலாக வந்து பொடிக்கு ஊற்றி சாப்பிட்றதே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் ஊற்றி சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக இந்த ஜிஎஸ்ஹெச் அமினோ அமிலம் வந்து செக்ரேட் ஆகிறதுக்கு நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஒவ்வொரு செல்லும் உற்பத்தி பண்ணுற விஷயந்தான், அது நல்லபடியாக உற்பத்தி பண்ணுறதுக்கு நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கிட்டா போதுமானது. சரி டாக்டர், அப்போ இந்த குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய இந்த குளுட்டமிக் ஆசிட், சிஸ்டைன், கிளைசைன் நிறைந்த அமினோ அமிலம் இருக்கக்கூடிய ஒரு பானம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். நீங்கள் இரவு வந்து இந்த கருப்பு பீன்ஸை வந்து ஊற வச்சுடுங்க. காலையில் எந்திரிச்சு அந்த கருப்பு பீன்ஸ் அந்த தண்ணியோடு சேர்த்து கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க, ஒரு 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச் வரைக்கும் சன்னலவங்க பட்டை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் நல்லா பாயில் பண்ணிவிட்டு அந்த கொட்டை நல்லா வெந்த பிறகு, அந்த கருப்பு பீன்ஸ் வந்து நல்லா வெந்த பிறகு அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அது கூட வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில் மிக்ஸ் பண்ணி ரெகுலராக மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிட்டே வாங்களேன். இது கண்டிப்பாக உங்களுடைய குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய அந்த ஜிஎஸ்ஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய அமினோ அமில கூட்டை உருவாக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் வீக்கத்தை குறைத்து நோய் எதிர்ப்பு ஆற்றலை மேம்படுத்தி கேன்சர் மாதிரியான நோய்களை வராமல் தடுக்கக்கூடிய தன்மை உருவாக்கி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ இந்த பானம் நீங்கள் ரெகுலராகவே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி நார்மலாக ஃபுட்டு மாதிரி எடுத்துக்கிற விஷயந்தான். இதை கரெக்டாக எடுத்துக்கிட்டால் போதுமானது. இந்த அமினோ அமிலம் நிறைந்த உணவுப் பொருட்களையும் நம்ம சொல்லியிருக்கோம், பழ வகைகள் சொல்லியிருக்கோம், அதையும் நீங்கள் உணவில் அன்றாடம் சேர்த்திக்கோங்க, பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.